பல ஆயிரம் ஆண்டுகளாக பனிப்பிரதேசங்களில் புதைந்திருக்கும் ஆபத்தான வைரஸ்கள் தற்போது வெளிவர வாய்ப்பிருப்பதாகவும் அதனால் கொரோனா காலத்தை போன்ற ஒரு பேரழிவு நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் அபாய மணி அடித்துள்ளனர் மேற்குலக விஞ்ஞானிகள். ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உறைபனி இடத்தில் உள்ள ஏரியில் 48,500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 10க்கும் மேற்பட்ட வைரஸ்களை கடந்த 2022ஆம் ஆண்டு ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். பல ஆண்டுகளாக செயலற்று இருந்த அந்த வைரஸ்களை ஆய்வு செய்து அதற்கு ஜாம்பி வைரஸ்கள் என பெயர் வைத்தனர் அந்த விஞ்ஞானிகள். இந்த வைரஸ்கள் பெரும்பாலும் அமீபா நுண்ணுயிரிகளை பாதிக்கும் திறன் கொண்டவையாகவே உள்ளதாகவும் மனிதர்களை தாக்கும் ஆபத்து மிகவும் குறைவு எனவும் ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்திருந்தது. இருப்பினும் உறைபனி உருகும் போது இம்மாதிரியான வைரஸ்களால் ஆபத்து ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் புவி வெப்பமயமாதல் காரணங்களால் சைபீரியாவில் உள்ள ஆர்க்டிக் பகுதியில் உறைந்து கிடக்கும் பனிமலைகள் அனைத்தும் வேகமாக உருகி வருவதால் ஜாம்பி வைரஸ்கள் தற்போது வெளிவர வாய்ப்பிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை மணி அடித்துள்ளனர். இந்த புதிய தொற்று உலகத்திற்கு பரவலாம் என்றும் அது கொரோனாவை போன்று பேரழிவை ஏற்படுத்தலாம் என்றும் நெதர்லாந்து மற்றும் பிரான்ஸைச் சேர்ந்த துறை வல்லுநர்கள் கூறியுள்ளனர். பனிப்பாறைகள் உருகும்போது இது போன்ற பழமையான வைரஸ்கள் வெளிப்பட்டால் வெளிப்புற சூழலில் அவை எவ்வளவு காலம் தொற்றாக இருக்கும் என்பதும் தனக்கு பொருத்தமான ஒரு உயிர் மீது எப்படி தாக்கும் என்பதை மதிப்பிடுவது சாத்தியம் இல்லாததால் உலகம் முழுவதும் பீதி ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.